நம்ம ஐயனார் துணை சீரியல்ல எதிர்பாராத நெறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குங்க. நிலாவ அவங்க அப்பா, அம்மா கன்வின்ஸ் பண்ணி நிலாவ ஐயனார் வீட்லேருந்து அழைச்சிட்டு போயிர்றாங்க. நிலா வீட்ட விட்டு போறத பார்த்து சோழன் பயங்கரமா கதறி அழுகுறாரு. எல்லாருமே நிலா போன சோகத்தால இருக்காங்க. நடேசன் சோழன பயங்கரமா திட்டுறாரு. "உன்னால தான்டா அந்த பொண்ணு இந்த வீட்ட விட்டே போணுச்சு. நீ ஒழுங்கா நடந்திருந்தா டிவோர்ஸ் வாங்காம இருந்திருக்கும். டிவோர்ஸ் வாங்காம இருந்திருந்தா அவங்க அப்பா என்னைய தேடி வந்திருக்க மாட்டான். அந்த பொண்ணு இந்த வீட்ட விட்டு போயிருக்காது. உன்னைய ஏற்கனவே கண்டிச்சேன். பெருசா இத பண்ணிருவேன், அத பண்ணிருவேன்னு வாய் சவடால விட்டான். இப்ப பாரு அந்த பொண்ணே போயிருச்சு" அப்படின்னு நடேசன் சோழன பயங்கரமா திட்டுறாரு. சோழன் எதுவுமே பேச முடியாம கண் கலங்கி நிக்கிறாரு. "சரி விடுங்கப்பா, அவனுக்கு ஏதோ நேரம் சரியில்ல. டிவோர்ஸ் வாங்குன பிறகு அவங்க அப்பா, அம்மா வந்து அழைச்சிட்டு போவாங்கன்னு யார் நெனச்சா? நிலாவே எதிர்பார்த்திருக்காது. திடீர்னு நடந்ததுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? சென்னையில தானே இருக்காங்க. நம்ம அடிக்கடி போய் பார்க்கலாம். நிலாவே இங்க வரேன்னு தான் சொல்லியிருக்கு. ஏய் சோழா, நீ எதுவும் கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சேரன் ஆறுதல் சொல்றாரு. பாண்டியும் பல்லவனும் சோழனுக்கு ஆறுதல் சொல்லி சோழன வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. நிலாவோட அப்பா, அம்மா நிலாவ சென்னையில ரெடி பண்ணியிருக்க புது வீட்டுக்கு நிலாவ அழைச்சிட்டு போறாங்க. என்னதான் நிலாவோட அப்பா அன்பா பேசினாலும், நிலாவுக்கு அவங்க அப்பா மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குங்க. நிஜமாவே இவர் மாறிட்டாரா? இல்ல நம்மள அழைச்சிட்டு போறதுக்காக இப்படிலாம் செஞ்சுகிட்டு இருக்காரா? அப்படின்னு குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலாவ அந்த புது வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நிலாவோட அம்மா நிலாவோட அப்பா கிட்ட, "ஏங்க அவ சொன்னான்னு நீங்க சென்னையில வீடே எடுத்துட்டீங்க. என்னங்க அதெல்லாம்? நிலாவ திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போறதா தானே நம்ம இங்க வந்தோம். இங்க வந்து பார்த்தா நீங்க சென்னையில வீடு எடுக்குறீங்க. என்னங்க பண்றீங்க?" அப்படின்னு நிலாவோட அம்மா நிலா அப்பாகிட்ட கேட்கறாங்க. "இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா தான் நிலா மனச மாத்தி அழைச்சிட்டு போ முடியும். பார்த்தல்ல வான்னு கூப்பிட்டதுக்கு நம்ம கூட வரமாட்டேன்னு தானே சொல்றா. அவள கொஞ்சம் கொஞ்சமா மனச மாத்தி தான் அழைச்சிட்டு போ முடியும். இப்போதைக்கு அவளுக்கு என்ன தேவையோ அத செஞ்சுட்டு அப்புறமாட்டி அழைச்சிட்டு போலாம்" அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்றாரு. என்னமோ போங்க. எப்படிதான் அந்த வீட்ல வாழ்ந்தாளோ, அந்த கும்பல பார்த்தாவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோழன்லாம் நம்ம மாப்பிள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. எப்படியாவது இவள வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிரணும் அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அழைச்சிட்டு போயிரலாம். எனக்கு மட்டும் அந்த சோழன் மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு என்ன பெருமையாவா இருக்கு? அவன பார்த்தாவே எனக்கு கோவமா வருது. நீ அவசரப்பட்டு அவகிட்ட வார்த்தைய விடாம இரு. அந்த குடும்பத்திலேருந்து அவள பிரிச்சு நான் எப்படி அழைச்சிட்டு போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு மனோ ஒரு சவால் விடுறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத நிலா கேட்டர்றாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கத நிலா கேட்ட பிறகு நிலாவுக்கு செம கோவம் வருது. நிலா உடனே போய் கேட்கலாமா? அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல உடனே கேட்கக்கூடாது. நம்ம போய் கேட்டு நம்மள உடனே வலுக்கட்டாயமா ஊருக்கு அழைச்சிட்டு போனாலும் அழைச்சிட்டு போயிருவாங்க. நாமளும் இத பொறுமையா தான் டீல் பண்ணணும் அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. நிலாவோட அம்மா நிலாவ சாப்பிட கூப்பிடுறாங்க. நிலாக்காக ஆசையா நெறைய டிஷ்லாம் சமைச்சு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காலிங் பெல் அடிக்குது. நிலாவோட அம்மா யாருன்னு பார்க்கறதுக்காக கதவ திறக்குறாங்க. பார்த்தா சோழன் ஒரு பார்சலோட நிக்கிறாரு. அத பார்த்தோனே நிலா அம்மாவுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சுங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.